வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடை. அது எப்படி நீக்கலாம்? சார் நான் நல்ல விஷயமா லோன் போட்டிருக்கேன் வீடு கட்டுறதுக்கு. ஆனா சாங்ஷன் ஆகவே மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மண் சார்ந்த பஞ்சபூதத்தில் எதையாவது கோளாறுகள் இருந்தால், இல்ல நிலத்தில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் சரியில்லாமல் இருந்தால், நம்மளோட வைப்ரேஷனும் சரியில்லாமல் போகும். ஏதோ ஒரு தடை இருக்கும் இல்லையா? அத உடைக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இது. ஒவ்வொரு அமாவாசை காலத்திலும் அழகா செய்யலாம். அது இல்லன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. அதாவது கிராம்ப கையில வச்சு நீங்க மேனிபுலேட் பண்ணாலே சூப்பரா நடக்க தொடங்கும். ஏன்னா நம்ம பாசிட்டிவ் ஆயிடும். அதான் சிம்பிள் மேஜிக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடை. அது எப்படி நீக்கலாம்? சார் நான் நல்ல விஷயமா லோன் போட்டிருக்கேன் வீடு கட்டுறதுக்கு. ஆனா சாங்ஷன் ஆகவே மாட்டேங்குது. பணம் இருக்கு, கட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனா பாதியிலேயே நிக்குது. ஆட்கள் பலம் வந்து இருக்க மாட்டேங்குது. ஒருத்தன் ஒர்க் பண்ண கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. டிலே ஆயிட்டே இருக்கு. நான் போட்ட ப்ராஜெக்ட் மாரி நடக்கல. வீடு கட்டுவதே பல பேருக்கு கனவாக இருக்கலாம். வாடகை வீட்டிலேயே இப்ப இருக்கிறது. நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொந்த வீட்ல இருக்கணும். சொந்த வீட்ல அதான் சொல்லுவாங்களே, எலி வலையா இருந்தாலும் தனி வலையாக, தான் வலையாக இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாரி காம்பேக்ட்டா கட்டுனது கூட எவ்வளவோ தடைகள் இருக்கு. ஸோ வீடு கட்ட நினைப்பவர்கள், இல்ல கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, திடீர்னு பாருங்க கட்டி பாதியிலே ஃபினான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லாட்டா இருக்கிற காசு எதுலயாவது இப்ப லாக் ஆயிருக்கும். இந்த வீடு எழும்பாம நின்னுட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி வீடு கட்டிட்டு இருக்கவங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி லாக்னால பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய நிலையே மாறும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மண் சார்ந்த பஞ்சபூதத்தில் எதையாவது கோளாறுகள் இருந்தால், இல்ல நிலத்தில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் சரியில்லாமல் இருந்தால், நம்மளோட வைப்ரேஷனும் சரியில்லாமல் போகும். ஸோ நினைக்கிறீங்க, நல்ல வீடா ஒண்ணு பார்த்துடலாம், நம்ம தனியா இருந்துடலாம், ஸோ லோன் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. நமக்கான பேசிக் பணத்துக்கு இல்லையே, ஏதோ ஒரு தடை இருக்கும் இல்லையா? அத உடைக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இது. ஒவ்வொரு அமாவாசை காலத்திலும் அழகா செய்யலாம். அது இல்லன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணலாம். இது வந்து நார்மல். அப்நார்மலா ஒரு எனர்ஜி வேணும்னா அமாவாசைய மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு தேவையானது பூசணிக்காய், நம்மளுடைய கிராம்பு. அதாவது இந்த கிராம்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லவங்கப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 21 லவங்கப்பூ கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு எனர்ஜி. அதாவது 21 கணக்கு எதுக்குனாக்கா, ஒவ்வொரு வாயில வச்சீங்கன்னா ஒரு காரம் இருக்கும். 2 கிராம்பு போட்டு மென்னாக்கா ரொம்ப காரமா இருக்கும். 5க்கு மேல போனா நாக்கே வெந்துரும். அந்த அளவுக்கு அதோட காரம் இருக்கும். அப்ப பாருங்க அந்த காரம் மாரி தான் அதோட ஃப்ரீக்வன்சியும். அதனால 21 இல்லன்னா 20 எந்த கணக்குல வேணா வச்சுக்கலாம். பட் 21ன்னு ஓலைச்சுவடியில எழுதியிருக்காங்க. ஸோ என்ன பண்றோம், எப்போதுமே பூசணிக்காவ அந்த சுத்தி போடுவாங்க இல்லையா? உடைப்பாங்க இல்லையா? என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. அதில குங்குமம் போடுவாங்க. ஆனா இதுக்கு அப்படி பண்ணக்கூடாது. கிராம்பு 21 கிராம்பையும் உள்ள போடுங்க. லாக் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரத்து மேல ஏத்துங்க. அதுக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. இல்லன்னா கையில அப்படி புடிச்சுக்கோங்க. இதான் பூசணிக்கானா, பூசணிக்காய் கை வச்சுட்டு எரியிற அந்த பச்சை கற்பூரம் இருக்கு பார்த்தீங்களா? பச்சை கற்பூரம் இல்ல நார்மல் ஏத்தலாம். பச்சை கற்பூரம் தி பெஸ்ட்டு. ஏன்னா பச்சை கற்பூரம் நம்மளுடைய பிரெயினுக்கும், நம்மளுடைய எண்ணத்துக்கும் வண்ணம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். சக்தியை நம்ம என்ன சொல்றோமோ 10 மடங்காக இல்ல 100 மடங்காக இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி பச்சை கற்பூரத்திற்கு உண்டு. சரி, அந்த பூசணிக்காய் அப்படி கையில வச்சுட்டு நேரா அந்த பூசணிக்காய் பார்த்து நான் வீடு கட்டணும். அதற்கான தடை நீங்க வேண்டும். இல்லன்னா அதுக்கான பணம் எனக்கு வந்து சேர வேண்டும். தரித்திரியம் நீங்க வேண்டும். இல்லன்னா இந்த வீடு கட்டி பாத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வீட்ல போய் கூட செய்யலாம். அந்த வீட்ல செய்ய வேண்டியது உடைக்கணும். இது உடைக்கக்கூடாது. அவ்வளோதான். வீடு கட்டிக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு எழும்பவே இல்ல. பிரச்சனை இருக்கு. பணம் வரல. அந்த வீட்டுக்குள்ளார போய் நம்ம பூசணிக்காய் வச்சு, இந்த மாரி கிராம்பு வச்சு நம்ம என்ன பண்றோம், இது மாரி செஞ்சுட்டு இருந்தோம்னா, கட கட கடன்னு நிக்காம அந்த பில்டிங் முடிஞ்சிரும். இது உடைக்கணும். கொண்டு போய் அந்த வீட்டுக்கு வாசல்லயே முன்னாடியே உடைக்கணும். இல்லன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே உடைச்சு கொண்டு போய் போட்டுறலாம். இத போடுற அந்த பூசணிக்காய்ல கால் படாத இடத்துல போட்டுருங்க. ஆனா கட்டணும்னு நெனைக்கிறோம். ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கோம். பணம் தடை இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஆனா உடைக்காம வீட்லயே சப்போஸ் அறையிலேயே ஒரு இடத்துல, இல்லாட்டி வீட்லயே ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னாக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அது தடைகள் போச்சுன்னா சில பேர் அழுகிரும், சில பேர் வெடிச்சிரும், சில பேர் அப்படியே இருக்கும். பூசணிக்காவே இருக்கும். இது எப்படி இருந்தாலும் கவலைப்பட வேணாம். அது அழுகி போச்சுன்னா தூக்கி போட்டு புதுசா செஞ்சுருங்க. இது செய்ய பார்த்தீங்கன்னா, அது அழுகாது. ஏன்னா நெகட்டிவிட்டிய எடுத்து வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எடுத்து அது அழுகி போகும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துலலாம் வாசல்ல அதனால தான் பூசணிக்காவ கட்டி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீடு கட்டுவதற்கான தடங்கல்களை உடைக்கக்கூடிய விஷயம். ஸோ நெறைய பேர் இந்த வீடியோவ பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் இதெல்லாம் பண்ணலாமா? இது வேண்டாமா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் வந்து அதுவா? இதுவான்னு நெறைய பேர் கேட்கலாம். ஆனால் பூசணிக்கான ஒரு எனர்ஜி என்ன அப்படிங்கிறது இப்ப நேத்தில தொன்று தொட்டு செய்யக்கூடிய விஷயம். பச்சை கற்பூரம், கிராம்பு இது மட்டுமே. அதாவது கிராம்ப கையில வச்சு நீங்க மேனிபுலேட் பண்ணாலே சூப்பரா நடக்க தொடங்கும். பச்சை கற்பூரம் ஏற்றாமலே கையில வச்சு நீங்க வந்து உங்க எனர்ஜி வந்து எனக்கு இவ்வளவு இது தேவைப்படுது. இது நடந்தே தீரணும்னு நினைச்சீங்கன்னா வேலை செய்யும். இது 10% 20%. ஆனா இந்த மாரி பூசணிக்காவோட சேரும் பொழுது 100% அதுக்கான வாய்ப்புகளை வந்து சேரும். ஏன்னா ஒவ்வொரு
உணவுப் பொருட்களும் நம்ம காய்கறிகளும் சமைக்கும் போது உணவாக மருந்தாக போனாலும் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதோட சக்தி ஒன்று இருக்கும். ஸோ அதான் தேங்காய், பூசணிக்காய், மிளகாய், படிகாரம் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சாங்க. எது இதுலேருந்து வைப்ரேஷன் இருக்குது, எது இதுலேருந்துலாம் இந்த நெகட்டிவை உடைக்கக்கூடிய சக்தி உண்டு. ஸோ வெறும் பூசணிக்காய் மட்டும் டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வியாதியே கிடையாது. அதே பூசணிக்காய் வெளியில் வீட்டில் வச்சோம்னா வீட்டில் திருஷ்டி என்ற வியாதியே கிடையாது. ஸோ அதனால தான் அந்த காலத்தில் இந்த பரிகாரம் நம்ம கை ஏன் வைக்கிறோம், நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய எண்ணம் பாசிங். இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஃப்ரீக்வன்ஸ்லையும் ஒவ்வொரு எனர்ஜி பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக். அது பூசணிக்காயோட பழம். அதே மாதிரி நீங்கள் நேரில் பார்க்குறீங்க, உங்கள் 2 கையை வைக்கிறீங்க, நேரில் அந்த லேம்பை பார்க்குறீங்க, இப்போ தடங்கள் வைக்கிறீங்க. அப்போ பாருங்கள், நேத்திர நாடி விளக்கோடு விளக்கு சேர்கிறது, கை 2 அதாவது 5 எலமெண்ட்ஸ் சேருது, மொத்தம் 5 10 தச சக்திகளும் உள்ளே சேருது. அங்கேயே உள்ள கிராம்பு போட்டிருக்கும், அதுக்கான ஒரு சக்தி இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பணம் வர்றது தடவை இருக்குது பார்த்தீங்களா, அது உடஞ்சிரும். வீட்டில் தடவை இருக்குல்லையே, அது உடஞ்சிரும். ஆக உடையக்கூடிய சக்தி அது. தீங்கு செய்பவர்கள் இருக்க மாட்டாங்க, தடையை இருக்காது, வீடு கடகடன் முடியும். பாதி பேருக்கு பேங்க் லோன் இருந்துச்சுன்னா டக்குன்னு கிளிக் ஆகிட்டு வந்துடும். ஏன்னா நம்ம பாசிட்டிவ் ஆகிடும். அதான் ஒரு சிம்பிள் மேஜிக் அண்ட் லாஜிக். நம்ம ப்ளஸ்ஸாக இருக்கும் பொழுதும் நம்மளுடைய வேலைகளும் ப்ளஸ்ஸாக இருக்கும். நம்ம ப்ளஸ்ஸாக இருக்கும் பொழுது மற்றவங்களும் ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. நம்ம கூட இருக்கவங்க மைனஸ் ஆனால் நம்மளும் மைனஸ் ஆகிடும். அப்போது கூட இருக்கவங்க மைனஸை நவுத்தி விடணும் இல்லையா, பெருக்கல் ஆகிடணும் இல்லையா. எது பெருகணும், பாசிட்டிவ் பெருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது பெருக்கி தள்ளணும். ஸோ இதுதான் வந்து நம்ம மேஜிக்காக நடக்கக்கூடிய விஷயம். லாஜிக்காக 100% நடக்கும். இந்த பரிகாரம் செய்து கைகண்ட ஒரு விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்பப்போலாம் சண்டே செய்யலாம். சண்டே பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சு வீட்டிலே வச்சிடணும். எப்போது ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், லோனுக்காக ட்ரை பண்ணுறீங்க, வீடு கட்ட ஆசைப்படுறீங்க, வீட்டுக்கான விஷயங்கள்லாம் இதை செஞ்சு வைக்க இருக்கும். நாளடைவில் ரொம்ப நாள் வச்சு கெட்டு போச்சுன்னா தூக்கி போட்டுட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க. சின்னது, ரொம்ப பெருசான சின்ன பூசணிக்காய் வச்சுக்கோங்க. பூசணி அரசாணி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுத்து விடும் வெறும் பூசணி. அந்த காலத்தில் தலையில் வச்சுலாம் ப்ரே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கையில் வச்சு ப்ரே பண்ணுவாங்க. மேனிஃபெக்ட் தேங்காய் அப்படியும் அதே மாதிரி மேனிஃபெக்ட் பண்ணுவாங்க. பூசணிக்காய்க்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ஸோ இது ஒரு முக்கியம். வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, அங்கே தடங்களாக இருக்குது, பாதிலேயே நிற்கிது, பணம் வரலை, இல்லைன்னா எல்லாம் இருந்து ஆட்கள் அடிபட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க மயங்கி விழுவாங்க, இல்லை அங்கே வேலை செய்கிறவங்கள சரியாக செட் ஆக மாட்டாங்க. எல்லாமே இருக்கும், பணம் இருக்கும், பொருள் இருக்கும். ஆனால் சீக்கிரம் பில்டிங் ஏறவே ஏறாது. ஏதாவது தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று வீட்டு ஓனர்களுக்கு பிரச்சனை இருக்கும், ஜுரம் வந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னா பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும், ஹாஸ்பிட்டல் ஆகிட்டே இருப்பாங்க. இல்லை வந்தவங்க ஏதாவது அடிப்பட்டு அடிக்கடி இருக்கும், வர மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே இல்லைனாக்கா ஏதோ ஒரு இதில் தேங்கி நிற்கும். பீடை பிடித்தது மூடம் பிடித்தது போல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே செஞ்சுட்டு அன்றைக்கே அங்கே உடைச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா, அன்றைக்கே உடச்சி பத்திரமா கொஞ்சம் கழிச்சு அப்படியே சதற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிடணும். உள்ளார குங்குமம் போடக்கூடாது, ஒன்லி கிராம்பு. அது 20 21 எண்ணெய்களை இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அதோட எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சியாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாறும். அது கண்டிப்பாக எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ எவ்ரிதிங் பரிகாரங்களும் அத்தனையுமே ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக் உண்டு, ஒரு எனர்ஜி உண்டு. ஸோ அதை தான் அந்த காலத்தில் செஞ்சு பயனடைங்க. இப்படி டேரெக்டாக சொன்னாங்க நம்ப மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, ஆன்மீகத்தோடு பிணைந்து நமக்கான ஒரு விஷயத்தோடு நம்பிக்கையோடு செய்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பயம் இருக்க வேண்டும், ஒரு தெளிவு இருக்க வேண்டும், அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும். அப்படி தான் ஒன்று செஞ்சாங்க. இதை செஞ்சால் இது நடக்கும், செஞ்சால் இது நடக்கும். எல்லாம் ஒரே ஒரு விஷயம், ஃப்ரீக்வன்சி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரண்ட் வேவ் அண்ட் மைண்ட் வேவ். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீகம் தேவைப்படுது, ஆன்மீகத்தில் கூட எனர்ஜி தேவைப்படுது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உள்ளது. மீன்ஸ் நான் சொல்கிறது மூலிகைகள், தேங்காய், வாழைப்பழம் அத்தனையுமே ஏன் பூஜைக்கு கொடுத்தாங்க. பூஜையிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி ஃப்ரீக்வன்சி சில தெய்வங்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு மனுஷங்களுக்கு பிடிக்கும், எலக்ட்ரோ ஃபீல்டுக்கு பிடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியை தான் கம்பைன் பண்ணி ஒரு டைனமோ மாதிரி வச்சாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஃபுல் ரிசர்ச் பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கை தான் லேட் ஆகிட்டே போகும். அதுதான் ஆண்டோர்கள், சான்றோர்கள், முன்னோர்கள், முனிவர்கள் அத்தனையும் சொன்னவர்கள் எல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதனால் செய்து மிகப்பெரிய ஒரு லாஸ்லாம் ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு இன்னும் மேலும் ஒரு விஷயம் நடக்குதா இல்லையோ, ஒரு எனர்ஜி, ஒரு தெளிவாவது ஃபஸ்ட்டு கிடைச்சிடும். ஸோ அது தெளிவு கிடச்சின்னா நீங்கள் அடுத்த லெவல் கூட நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ எல்லா பரிகாரங்களுமே மிக மிக முக்கியமானது தான். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.